டோரை பொறுத்த வரைக்கும் பீக் வுட்ல வந்து ஒரு டிசைன் டோர் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 15க்கு 14 சைஸில் நல்ல பெரிய ஹாலுங்க. கிச்சன் சைஸை பொறுத்த வரைக்கும் 8க்கு 9 சைஸுங்க. வெண்டிலேஷன் முக்கியம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஓப்பன் பால்கனிங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பால்கனி அப்படிங்கிறதுனால நல்ல வெளிச்சம் இருக்குங்க. இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 11 சைஸில் நல்ல காம்பாக்டான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப் டு 3 லேக் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2 BHKவோ 3 BHKவோ புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 3 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக வந்து சேமிக்க முடியுங்க. வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சென்னையில் சிட்டிக்கு உள்ளங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் குண்டத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. பாரதி கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த அப்பார்ட்மெண்ட்டு இங்கே மட்டும் இல்லாமல் அனகாபுத்தூர், பொலிச்சலூர், பம்மல் இந்த லொக்கேஷனில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த குண்டத்தூரில் இருக்கக்கூடிய மேத்தா நகரில் இருக்குங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 33 லட்சத்துலேருந்து இவங்க கிட்ட வீடுகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குங்க. அதுவும் ஆல் ஃபேஸிங்கில் இருக்குங்க. எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வீட்டை புக் பண்ணிங்கன்னா சில மாற்றங்களை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியுங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 2 BHK வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த 2 BHK மாடல் ஹவுஸ் 956 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நார்த் ஃபேஸிங் வீடுங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் பீக் வுட்ல வந்து ஒரு டிசைன் டோர் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 15க்கு 14 சைஸில் நல்ல பெரிய ஹாலுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு நல்ல ஃப்ரெஞ்சு விண்டோவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்லான கொடுத்துருக்காங்க, அதாவது மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா செட் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான பூஜா செட்டுங்க. கஸ்டமர் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இங்கே வீடு வாங்கும்போது இன்டீரியர் வேணும்னா பில்டர் தரப்புலேயே அழகான இன்டீரியர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் பேசினுங்க நல்லா ரவுண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கிச்சனுங்க, ஓப்பன் கிச்சனுங்க. உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கிச்சன் சைஸை பொறுத்த வரைக்கும் 8க்கு 9 சைஸுங்க. வெண்டிலேஷன் முக்கியம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேட்டதால் மாடல் கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் கேட்கும் பட்சத்தில் பில்டர் தரப்புலையே அழகான கிச்சன் பண்ணி கொடுக்குறாங்க. டாப்பை பொறுத்த வரைக்கும் பிளாக் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்துருவாங்க. அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூமுங்க, லெஃப்ட் சைடில் வந்து செகண்ட் பெட்ரூமுங்க. சென்டராக உங்களுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோரை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வுட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 13க்கு 12 சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் முக்கியங்க. அங்கே ஒரு விண்டோ இருக்குங்க, இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு வந்து நெட்லான கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஓப்பன் பால்கனிங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பால்கனி அப்படிங்கிறதுனால நல்ல வெளிச்சம் இருக்குங்க. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக தனியாக வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. மேலே டாப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன்வெர்ட்டருக்காக ஒதுக்கிருக்காங்க. அங்கே இன்வெர்ட்டர் வச்சுக்கலாங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். அடுத்து செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 10க்கு 11 சைஸில் நல்லா காம்பாக்டான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மாடல் ஹவுஸோட ஹோம் டூர் பார்த்துட்டு வாங்க. அடுத்து ப்ரைஸ் என்னன்னு சொல்லி அவ்வளோ காத்துட்ருப்பீங்க. இவங்க கிட்ட ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 33 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது வந்து சிங்கிள் பெட்ரூமுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது ஆன்வேர்ட்ஸுங்க. டபுள் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 49 லேக்குங்க. ட்ரிபிள் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 61 லேக்குங்க. அதாவது எல்லாமே ஆன்வேர்ட்ஸுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. இப்போ நீங்கள் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப் டு 3 லேக் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2 BHKவோ 3 BHKவோ புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 3 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக வந்து சேமிக்க முடியுங்க. நீங்களும் பாரதி கன்ஸ்ட்ரக்ஷனில் குண்டத்தூர்லேயோ, அனகாபுத்தூர்லேயோ, பொலிச்சலூர்லேயோ, பம்மல்லையோ வீடு வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். லோனை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட எல்லா ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜிஎஸ்டி ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் எல்லாமே வந்து மெயின் லொக்கேஷனுங்க. முக்கியமாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பக்கங்க.
அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து கார் பார்க்கிங் கொடுக்குறாங்கங்க, சிசிடிவி கேமரா கொடுக்குறாங்க, எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் இவங்கக்கிட்ட ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் பில்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.